எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஒரு மகளிர் சகோதரி ஒருவர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 7 பேரில் ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு 7% தீக்காய பாதிப்பும் ஒரு குழந்தைக்கு 15% தீக்காய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் யாருக்கும் உயிர் பாதிப்பு என்கின்ற அளவில் பிரச்சனை இல்லை. மிகப்பெரிய அளவிலான காயங்களும் இல்லாமல் இந்த தீபாவளி கடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் மீதம் இருக்கிற நேரம் இன்று மாலை நாளை என்கின்ற வகையில் பாதுகாப்பான தீபாவளியை மக்கள் கொண்டாட வேண்டும் என்கின்ற வகையிலான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலேயும் இந்த தீபாவளியில் தங்களுடைய குடும்பத்தை விட்டு அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக இந்த தீக்காய சிறப்பு சிகிச்சை பிரிவு வார்டுகளில் பணியாற்றுகிற மகத்தான மருத்துவ சேவை ஆற்றும் மருத்துவர் பெருமக்களையும் செவிலியர்களையும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களையும் பாராட்டுகிற வகையில் அவருடைய தியாக உணர்வை போற்றுகிற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நானும் அவர்களுடன் இங்கே வந்து தேநீர் அருந்தி அவர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் அனைவருமே மிக அலர்ட்டாக இருந்து இரவு பகல் என்று பாராமல் வருபவர்களுக்குரிய சிறப்பு சிகிச்சைகளை அளித்து வருகிறார்கள். இந்த தீபாவளியை பொறுத்தவரை இன்னமும் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிற போது பெரியவர்கள் உடன் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றோம். பருத்தி ஆடைகளை அணிந்து வெடிப்பதுதான் பாதுகாப்பானது. சில்கு நைலான் போன்ற ஒரு ஆடைகளை அணிந்து கொண்டு பட்டாசு வெடித்தால் தீப்பட்ட உடனே விரைந்து ஆடை முழுவதும் பற்றிக்கொள்ளும் என்கின்ற வகையில் அதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளுகின்றோம். குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி பட்டாசு வெடிக்கும் போது செருப்பு அணிந்து வெடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளுகிறோம். பட்டாசு வெடிக்கிற போது அருகில் ஒரு வாளியில் தண்ணீரை வைத்துக் கொண்டு வெடிப்பது நல்லது. இந்த வெடித்து முடித்த அந்த கம்பிகளை சூடான அந்த கம்பிகளை உடனடியாக அந்த தண்ணீரில் போடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதேபோல் காற்றோட்டத்தில் நின்று பட்டாசுகளை வெடிப்பது என்பது நல்லது. இடைவெளி விட்டு பட்டாசு வெடிக்க வேண்டும். ராக்கெட் போன்ற பட்டாசுகளை வெடிக்கும் போது அதை கீழே படுக்க வைத்து சாய்வு நிலையில் வெடிக்க வைக்கக்கூடாது. நேர் நிலையில் வைத்துத்தான் அவைகளை வெடிக்க வேண்டும். இப்படி பல்வேறு வகைகளிலான விழிப்புணர்வை தொடர்ந்து ஒவ்வொரு தீபாவளியிலும் அரசின் நிர்வாகத்துறைகள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இந்த தீபாவளியும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லாத, மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகளும் இல்லாத, விபத்தில்லாத தீபாவளியாய் இது கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற வகையில் அரசு எடுத்த நடவடிக்கைகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த வாரம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சி துறைகளின் மாவட்ட அளவில் மாநில அளவிலான அலுவலர்கள், 10க்கும் மேற்பட்ட துறை செயலாளர்கள் உள்ளிட்ட IAS அலுவலர்கள், நானும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறையின் அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மழைக்காலத்தில் குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் போது எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தான விளக்கங்களை எடுத்து கூறி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் எந்த மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த இதுபோன்ற சேவைத்துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் கூட்டங்களை நடத்தி பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். நம்முடைய DME அவர்கள் இந்த கூட்டத்தில் சொன்னதைப் போல எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் கடந்த காலங்களில் எங்கே எல்லாம் அதிகப்படியான மழை பொழிவுக்கு மழைநீர் கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் பாதிப்புக்குள்ளாக்கியதோ அந்த இடங்களில் எல்லாம் இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கடந்த 2-3 ஆண்டுகளாக மழைக்கு தண்ணீர் தேங்குவது என்பது இருந்தது. அதற்கு காரணம் அங்கே ஒரு மெட்ரோ ரயில் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அங்கே ஏற்கனவே இருந்த மழைநீர் வடிகால் துண்டிக்கப்பட்ட நிலையில் அந்த
மருத்துவமனைக்கு தண்ணீர் புகுவது இயல்பாக இருந்தது. இப்போது அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பெய்த மிகப்பெரிய பாதிப்பின் போது தூத்துக்குடி மருத்துவமனை, ஏரல் போன்ற பகுதிகளில் இருந்த மருத்துவமனைகள்லாம் பெரிய பாதிப்புக்குள்ளானது. அப்பொழுது மிகப்பெரிய அளவிலான அந்த கிளவுட் பஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவிலான மழை பாதிப்பு. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டுமே தூத்துக்குடியில் பெரிய அளவில் ஒரே நாளில் மிகப்பெரிய மழை பொழிவு. அப்போதும் கூட வந்த அந்த சிறிய பாதிப்பு உடனடியாக போக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மருத்துவமனைகளிலும் மணல் மூட்டைகள் போன்ற பல்வேறு வசதிகளும் ஏற்கனவே எங்கெல்லாம் மழைநீர் தேங்கியதோ அங்கே எல்லாம் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் இணைந்து அந்த பாதிப்புகளை சரி செய்திருக்கிறது. ஒரு பேர் சிகிச்சை பெற்று நலமுடன் இல்லம் திரும்பி இருக்கிறார்கள். ஒரு 48 பேர் இன்றைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த 48 பேரில் ஒரு சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை என்கின்ற வகையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் 8 பேர். ஒரு மிகச்சிறிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் என்கின்ற வகையில் ஒரு 32 பேர். அந்த வகையில் இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஒரு 6 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு ஒரு மகளிர் சகோதரி ஒருவர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 7 பேரில் ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு 7% தீக்காய பாதிப்பும், ஒரு குழந்தைக்கு 15% தீக்காய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் யாருக்கும் உயிர் பாதிப்பு என்கின்ற அளவில் பிரச்சனை இல்லை. மிகப்பெரிய அளவிலான காயங்களும் இல்லாமல் இந்த தீபாவளி கடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் மீதம் இருக்கிற நேரம் இன்று மாலை நாளை என்கின்ற வகையில் பாதுகாப்பான தீபாவளியை மக்கள் கொண்டாட வேண்டும் என்கின்ற வகையிலான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலேயும் இந்த தீபாவளியில் தங்களுடைய குடும்பத்தை விட்டு அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக இந்த தீக்காய சிறப்பு சிகிச்சை பிரிவு வார்டுகளில் பணியாற்றுகிற மகத்தான மருத்துவ சேவை ஆற்றும் மருத்துவர் பெருமக்களையும், செவிலியர்களையும், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களையும் பாராட்டுகிற வகையில், அவருடைய தியாக உணர்வை போற்றுகிற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நானும் அவர்களுடன் இங்கே வந்து தேநீர் அருந்தி அவர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் அனைவருமே மிக அலர்ட்டாக இருந்து இரவு பகல் என்று பாராமல் வருபவர்களுக்குரிய சிறப்பு சிகிச்சைகளை அளித்து வருகிறார்கள். இந்த தீபாவளியை பொறுத்தவரை இன்னமும் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிற போது பெரியவர்கள் உடன் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றோம். பருத்தி ஆடைகளை அணிந்து வெடிப்பதுதான் பாதுகாப்பானது. சில்கு, நைலான் போன்ற ஒரு ஆடைகளை அணிந்து கொண்டு பட்டாசு வெடித்தால் தீப்பட்ட உடனே விரைந்து ஆடை முழுவதும் பற்றிக்கொள்ளும் என்கின்ற வகையில் அதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளுகின்றோம். குழந்தைகளும் சரி, பெரியவர்களும் சரி, பட்டாசு வெடிக்கும் போது செருப்பு அணிந்து வெடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளுகிறோம். பட்டாசு வெடிக்கிற போது அருகில் ஒரு வாளியில் தண்ணீரை வைத்துக் கொண்டு வெடிப்பது நல்லது. இந்த வெடித்து முடித்த அந்த கம்பிகளை, சூடான அந்த கம்பிகளை உடனடியாக அந்த தண்ணீரில் போடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதேபோல் காற்றோட்டத்தில் நின்று பட்டாசுகளை வெடிப்பது என்பது நல்லது. இடைவெளி விட்டு பட்டாசு வெடிக்க வேண்டும். ராக்கெட் போன்ற பட்டாசுகளை வெடிக்கும் போது அதை கீழே படுக்க வைத்து சாய்வு நிலையில் வெடிக்க வைக்கக்கூடாது. நேர் நிலையில் வைத்துத்தான் அவைகளை வெடிக்க வேண்டும். இப்படி பல்வேறு வகைகளிலான விழிப்புணர்வை தொடர்ந்து ஒவ்வொரு தீபாவளியிலும் அரசின் நிர்வாகத்துறைகள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இந்த தீபாவளியும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லாத, மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகளும் இல்லாத, விபத்தில்லாத தீபாவளியாய் இது கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற வகையில் அரசு எடுத்த நடவடிக்கைகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மழைக்காலம் வந்துருச்சு. மழைக்கால நோய்கள் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்கனவே கடந்த வாரம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சி துறைகளின் மாவட்ட அளவில், மாநில அளவிலான அலுவலர்கள்
10க்கும் மேற்பட்ட துறை செயலாளர்கள் உள்ளிட்ட IAS அலுவலர்கள், நானும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறையின் அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மழைக்காலத்தில் குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் போது எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தான விளக்கங்களை எடுத்து கூறி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் எந்த மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த இதுபோன்ற சேவைத்துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் கூட்டங்களை நடத்தி பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். நம்முடைய DME அவர்கள் இந்த கூட்டத்தில் சொன்னதைப் போல எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் கடந்த காலங்களில் எங்கே எல்லாம் அதிகப்படியான மழை பொழிவுக்கு மழைநீர் கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் பாதிப்புக்குள்ளாக்கியதோ அந்த இடங்களில் எல்லாம் இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கடந்த 2-3 ஆண்டுகளாக மழைக்கு தண்ணீர் தேங்குவது என்பது இருந்தது. அதற்கு காரணம் அங்கே ஒரு மெட்ரோ ரயில் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அங்கே ஏற்கனவே இருந்த மழைநீர் வடிகால் துண்டிக்கப்பட்ட நிலையில் அந்த மருத்துவமனைக்கு தண்ணீர் புகுவது இயல்பாக இருந்தது. இப்போது அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பெய்த மிகப்பெரிய பாதிப்பின் போது தூத்துக்குடி மருத்துவமனை, ஏரல் போன்ற பகுதிகளில் இருந்த மருத்துவமனை எல்லாம் பெரிய பாதிப்புக்குள்ளானது. அப்பொழுது மிகப்பெரிய அளவிலான அந்த கிளவுட் பஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவிலான மழை பாதிப்பு. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டுமே தூத்துக்குடியில் பெரிய அளவில் ஒரே நாளில் மிகப்பெரிய மழை பொழிவு. அப்போதும் கூட வந்த அந்த சிறிய பாதிப்பு உடனடியாக போக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மருத்துவமனைகளிலும் மணல் மூட்டைகள் போன்ற பல்வேறு வசதிகளும் ஏற்கனவே எங்கே எல்லாம் மழைநீர் தேங்கியதோ அங்கே எல்லாம் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் இணைந்து அந்த பாதிப்புகளை சரி செய்திருக்கிறது. ஒரு பேர் சிகிச்சை பெற்று நலமுடன் இல்லம் திரும்பி இருக்கிறார்கள். ஒரு 48 பேர் இன்றைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த 48 பேரில் ஒரு சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை என்கின்ற வகையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் 8 பேர், ஒரு மிகச்சிறிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் என்கின்ற வகையில் ஒரு 32 பேர். அந்த வகையில் இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஒரு 6 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு ஒரு மகளிர் சகோதரி ஒருவர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 7 பேரில் ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு 7% தீக்காய பாதிப்பும் ஒரு குழந்தைக்கு 15% தீக்காய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் யாருக்கும் உயிர் பாதிப்பு என்கின்ற அளவில் பிரச்சனை இல்லை. மிகப்பெரிய அளவிலான காயங்களும் இல்லாமல் இந்த தீபாவளி கடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் மீதம் இருக்கிற நேரம் இன்று மாலை நாளை என்கின்ற வகையில் பாதுகாப்பான தீபாவளியை மக்கள் கொண்டாட வேண்டும் என்கின்ற வகையிலான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலேயும் ST Courier Private Limited, Domestic International Cargo உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.